உங்களோட வீட்டிலையும் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு பொழுதுபோக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொன்னால் மருதனாமடம் ஆஞ்சநேயருக்கு முன்னால் இருக்கிற குட்டி பாபா கிட்ஸ் பிளே ஜோன். அதாவது இண்டோர் பிளே கிரவுண்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதனாமடம் ஆஞ்சநேயருக்கு முன்னால் இருக்கிற பீப்பிள்ஸ் பேங்க் பில்டிங்கில், அதாவது 3வது மாடியில் தான் இந்த குட்டி பாபா கிட்ஸ் பிளே ஜோன் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. அதாவது கிழமை நாட்களில் 3 மணியில் இருந்து 8 மணி மட்டும் இருக்குது. சாட்டர்டே சண்டேயில் 10 மணியிலிருந்து இரவு 8 மணி மட்டும் இருக்குது என்று சொல்லி கீழே ஒரு பேனரில் போடப்பட்டிருந்தது. அதோட முன்பதிவு செய்து போட்டு வந்தாலும் நல்லமென்று சொல்லி அதில் போட்டில் போட்டிருக்குறாங்க. அதில் ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கு. உள்ளே போகும்போது எங்களுக்கு மிகவும் எக்ஸைட்டிங்காக இருந்தது, எப்படி இருக்குமோன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்து எங்களோட பிள்ளையை விட்ட உடனே எல்லா இடமும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒவ்வொரு செஷனாக வச்சுருக்குறாங்க. மற்றது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே போகிற பேரண்ட்ஸ் 2 பேர் போகலாம். அதாவது பிள்ளையோட 2 பெரியாக்கள் போகலாம். அடுத்தது போகிறதாக உள்ளுக்குள்ளே போகிறதாக இருந்தால் நான் சொக்ஸ் போட்டிருக்கேன், அது மாதிரி சொக்ஸோடு தான் போகணும். பிள்ளைகளும் சொக்ஸோடு தான் போகணும். மற்றது ஏன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் பழங்குற இடங்கள் நீட்டாக இருக்கும். தொடர்ந்து பாவனைக்கு உட்படுத்தணும்னு சொன்னால் நாங்கள் அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணினா தான் இது நிறைய காலத்துக்கு பாவனைக்கு உட்படுத்தவும் முடியும். பார்த்திங்கன்னா நிறைய கேம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அங்கே பெரியாக்கள்ல இருந்து சின்ன பிள்ளைகள் மட்டும் விளையாடக்கூடிய மாதிரி 1 ஹவருக்கு 800 ரூபா. 800 ரூபான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு இதேன்னு சொன்னால் 1 ஹவர் அந்த பிள்ளை தனக்கு பிடிச்சதை எவ்வளவு நேரம் என்றாலும் இவ்வளோ இதாக விளையாடலாம். எல்லாமே ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைகளை எங்கே கூட்டி கொண்டு போகலாம் என்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் என்று சொல்லித்தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளையை நாங்கள் கூட்டி கொண்டு போகும்போது பிள்ளை அவ்வளவு என்ஜாய் பண்ணினாங்க. எங்களுடைய பிள்ளை மட்டும் இல்லாமல் நிறைய பிள்ளைகளும் கொண்டே இருந்தவன். இது புதுதாக திறக்கப்பட்டதாக என்று சொல்லி எனக்கு அது தெரியலை. எவ்வளோ காலம் இருக்குன்னு சொல்லி எனக்கு வடிவாக தெரியாது. ஆனால் அங்கே தொடர்ச்சியாக பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகிறதுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளைகள் ஒவ்வொரு அதில் காற்றுக்கு யாரில் போல்ஸ் பறக்கிற மாதிரி, சரக்கீஸ் பிறகு ரோல் பண்ணுற மாதிரி, போலை இங்கேருந்து போட்டு மேலே இருந்து வர பண்ணி ரொட்டேட்டில் வர மாதிரின்னு சொல்லி ஒவ்வொரு நியூஸ் ஆக்ஷன்களோட பிள்ளைகள் விரும்பி விளையாடக்கூடிய இடமாகத்தான் இருக்குது. அதுதான் நீங்கள் காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்தும் காணொலியில் பாருங்க. விளையாடி கொண்டிருக்க உங்களுக்கு டைம் போகிறதுக்காக ஒரு புக் ஸ்டோரியல் புக்ஸ்கள் கொஞ்சம் புக்ஸ் வச்சிருக்கணும். அந்த புக்ஸில் கதை புத்தகங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை வாசித்து கொண்டு வீட்டில் படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா, புத்தகத்தை படித்து கொண்டு நீங்கள் உங்களோட பிள்ளையை விளையாட விட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பும் செய்திருக்கு. அதை நிறைய பேர் அதில் புக்கும் படித்து கொண்டு வந்தவ. சுத்த வர என்வாயன்மெண்ட் இப்படித்தான் இருந்து பார்க்கலாம். பிள்ளைகள் விளையாடுற பிள்ளைகளோட சேர்ந்து போயும் பார்க்கலாம் என்ன மாதிரி விளையாடினோம் என்று சொல்லி. ஓடி விளையாடி விழுந்தாலும் சேஃபாக இருக்கிற மாதிரி தான் கீழே ஃப்ளோர் எல்லாம் போட்டிருக்கணும். அதுவும் ஒரு ஸ்பெஷலான விஷயம்தான். எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நீட்டாக எல்லாம் யோசித்து செய்திருக்கிறாங்க. நல்லாவும் இருக்குது.
முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை வந்து சேஃபாக அந்த இடத்துல விளையாட வைக்கிறதுக்கு அவைகளோட கூடவே இருந்து விளையாடுறதுக்கு கேரர் மாதிரியும் இருக்கணும். அவங்க வந்து பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவாங்க. நாங்கள் இப்போ சில ஏரியாவுக்குள்ளே பேரண்ட்ஸ் போக இல்லாது அது அவங்கள்தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர சேஃபாக பிள்ளைகளுக்கு இப்போ ஏற தெரியாத பிள்ளைகள் அவையில் கூட்டி கொண்டு போகிறது அவையில் செய்ய வைக்கிறேன்னு சொல்லி எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் அதை ஹெல்ப் பண்ணுவினம். அவைகளோட சேர்ந்து விளையாடுவினம், பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவினம். அப்படி கொஞ்சம் நல்லா கேர் பண்ணக்கூடிய மாதிரி அங்கே ஸ்டாஃப் இருந்தது. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களோட வீட்டு குட்டி குழந்தைகளை கூட்டி கொண்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவ்வளவு பிரயோசனமாக இருக்கும், அவைகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இதில் நிறைய ரூல்ஸ்கள் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கொண்டு மற்றது எத்தனை டைமில் ஓப்பன் பண்ணுவினமென்றதையும் பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வெளிக்கிட போகிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியோட சுவாரஸ்யமான விஷயத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறேன். பாய்.